வீண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளின் நிகழ்ச்சி தொடர்கிறது. வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் விட்டகுறை தொட்டகுறையா அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த செய்திகள் அது இன்னும் அது விட்ட மாதிரி தெரியல. ஒரு புறம் இவங்க மும்மொழி கொள்கை நாங்க விட மாட்டோம் அப்படின்னா, அவங்க நாங்க மும்மொழி கொள்கை அறிவுப்படுத்தா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கதையை இன்னும் அப்படியே நீடித்துக்கிட்டே போயிட்டே இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த செய்திகள் இருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, தமிழகத்துல நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்இ பள்ளிகள் இது போன்றெல்லாம் கட்டாயம் அப்படின்னா, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. தமிழகத்துல 3% பள்ளிகள்ல மட்டும்தான் ஹிந்தி கட்டாயமாயிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் அந்த தகவல் காப்பகம் இருக்கு தெரியுங்களா, அவங்க நேற்றுக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை 58,000. அதில் தனியார் பள்ளிகள் சுமார் 12,690. இதுல சிபிஎஸ்இ பள்ளிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 1,500 1,800 தாங்க இருக்குது. இதெல்லாம் சிபிஎஸ்இ பள்ளிகள்ல தான் கட்டாய ஹிந்தி பாடம் தவிர மற்ற எந்த தனியார் பள்ளிகளிலேயோ அதுலேயும் கட்டாயம்லாம் கிடையாது. அவங்க விருப்பப்பட்டு இது பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. நிலைமை இப்படி இருக்க எந்த பொது தேர்வுகளும் ஹிந்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது ஹிந்தி படிப்பதாக மனம் போன போக்கில் அண்ணாமலை சொல்வது தவறு அப்படின்னு சொல்லி தமிழக அரசின் தகவல் சரி பார்ப்பகம் சொன்னாலும் கூட, பொதுவெளியில மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இதெல்லாம் சரிதாங்க, சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கை கூறிய அரசு தரப்பு அதில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை தெரிவிக்கல, ஒவ்வொரு பாடத்திட்டத்திலும் எத்தனை மாணவர்கள் பயில்கின்றார்கள் அப்படிங்கிற தகவலையும் அரசு வெளியிட்டிருந்தா, அரசு சரி பார்ப்பகம் வெளியிட்டிருந்தா சரி சொன்னா கூட, என்ன ஒரு கேள்வி அவர் கேட்ட கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி, தனியார் பள்ளியில மாணவர்கள் 3 மொழி கற்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அரசு பள்ளியில ஏன் கற்க கூடாது அந்த கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு நம்ம கேட்டோம்ல, அதான் வெளியில கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்ல அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஒரே ஒரு கேள்வி, இது கூட ஆர்டிஐல கேட்கப்பட்ட கேள்விக்கு கிடைத்த பதில் ஒண்ணு சொல்றேன். தமிழகத்தில் மொத்தம் 40 கேந்திரிய வித்யாலயா இருக்கு. சரிங்க. இந்த கேந்திரிய வித்யாலயம் ஒரு பள்ளியில் கூட தமிழ் ஆசிரியர் கிடையாது. அப்போ இவங்களுடைய அங்க என்ன மொழிகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருதம் இருக்கு, ஹிந்தி இருக்கு, ஜெர்மன் போன்ற மொழிகள், பிரெஞ்சு இருக்கு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய பள்ளிகளிலேயே தமிழுக்கு இடம் இல்லை. அப்போ தமிழ் தமிழ் என்று பேசுவதில், வாயால பேசுவதிலேயோ, சங்கம் மாநாடு நடத்துறதுலயோ மத்திய அரசு இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள மத்திய அரசு கவனம் செலுத்தல. பெயரளவுல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்தியை நாடு பூரா எப்படியாவது எதையாவது ஒரு வகையில விதத்துல இந்திய செயல்படுத்தணும். அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்புகள் ஏற்கனவே இருக்கு. அதே நேரத்தில் இவங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு மொழி மும்மொழின்னும் போது அந்த மும்மொழிக்கான அந்த உள்கட்டமைப்புகள் அந்த பள்ளிகள்ல அதுக்குண்டான ஆசிரியர்கள், பாடத்திட்டங்கள், இதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் எந்த ஏற்பாடும் மத்திய அரசு செய்யல. ஆனா மும்மொழிக்கு திட்டம், எங்களை புதிய கல்விக் கொள்கை திட்டம்ன்றதெல்லாம் மறைமுகமாக இந்தியை திணிப்பதற்கான முயற்சி. இந்திக்கும் பின்னாடி சமஸ்கிருதமும் இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த குற்றச்சாட்டிலையும் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால மத்திய அரசு மும்மொழி கல்வி திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கான கட்டமைப்புகளை உருவாக்குறதுல உண்மையான செயல் வடிவத்தை, முழுமையான செயல் வடிவத்தை உருவாக்கணும். உருவாக்குனதுக்கு அப்புறம் மக்களை ஏத்துப்பாங்க. இந்த ஸ்கூல்ல இந்த வசதி இருக்குன்னு தெரிஞ்சாலே, நான் இந்த மொழியை போய் நான் படிக்க போறேன், அந்த மாணவன் தேர்வு பண்ண நீங்களோ மத்திய அரசோ மாநில அரசோ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல உள்கட்டமைப்புகள், அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துங்க. அவன் ஒரு மாணவன் அவன் முடிவு பண்ணிட்ட எந்த மொழியை படிக்கணும்னு, அவன் தாய்மொழியை படிக்கணுமா இல்ல மற்ற மொழிகளை படிக்கணுமா, எந்த மொழி வேணாலும் படிக்கட்டும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில மொழி, தாய்மொழியை கட்டாயமாக படிக்கணும். அது மாணவன் முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவன் இப்ப இளம் பருவத்துல இருக்கும்போது அவனுக்கு எந்த மொழி படிக்கணும், தாய்மொழி அவனுக்கு கட்டாயம். அது எப்படி தாய்ப்பால் கட்டாயமோ அதான் சொல்ல வரும். அவனுடைய விருப்பத்திற்கு அதான் சொல்ல வரும். தாய்மொழி கட்டாயமாக, அதான் சொல்றான். அது அவன் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போயிடக்கூடாது. தாய்மொழி கட்டாயமாக்கப்படணும். இப்ப என்னட்டா, இப்ப யுனெஸ்கோ சொல்லியிருக்காங்க, உலக தாய்மொழி தினம் நாளைக்கு யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டிருக்கு.
ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் இது பண்றாங்க. ஆமா, அந்தபடி வந்து தாய்மொழிக்கு எல்லா அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் தரணும். எந்த மொழியும் உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்க கூடாது, பழமை புதுமை எல்லாம் பார்க்க கூடாது. அவங்க தாய்மொழி ஒவ்வொரு மொழிக்கும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவங்கவுங்க பிள்ளை அவங்களுக்கு உயர்வு, அவங்கவுங்க தாயார் அவங்கவுங்களுக்கு தெய்வம். அதனால தாய்மொழிக்கு எல்லா இடத்துலயும் அவர்களுக்கு முக்கியத்துவம் தரணும். தாய்மொழியை படிப்பதில் எந்தவித தடையும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மத்திய நடுவண் அரசுடைய கொள்கையா இருக்கணும். மாநில அரசு அதை பின்பற்றணும். இப்படி போனால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும். அதாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றதான் அவங்களும் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க வந்து அடிப்படை கட்டமைப்பை நீங்க சரி பண்ணுனீங்க அப்படின்னா அவங்களே வந்து மும்மொழி கொள்கையை தேடி அவங்களே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதியில இருந்து அரசு பள்ளிகளிலும் வந்து ஹிந்தி மயம் இல்லை 3வது மொழி கற்க வந்து பெற்றோர் விருப்பம், மாணவர்கள் கற்கணும் அப்படின்னு சொல்லி கோவையில் உள்ள தனியார் பள்ளிகளில் 3ஆம் மொழி பாடமாக 70% ஹிந்தி மொழி பயிற்றுவிக்கப்படும் நிலையில் அரசு பள்ளிகளிலும் மும்மொழியை அறிமுகம் செய்ய ஏழை மாணவர்களின் பெற்றோர்கள் எதிர்பார்ப்புடன் காத்துள்ளனர் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்வது தவறான இருங்க. அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுறீங்க நீங்க? அததான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவை மாவட்டத்தில் இத்தனை பள்ளிகள் இருக்கு, இங்க சிபிஎஸ்சி பள்ளி இருக்கு, இங்க வடமாநில தொழிலாளர்கள் நிறைய இருக்கிறதெல்லாம் ஹிந்தி இது பண்றாங்க, அவங்களோட நாங்க வந்து மொழியாள்கை செல்வதற்கு இங்கேயும் வந்து அரசு பள்ளிகளிலும் இருந்தால் எங்களுக்கும் வசதியா இருக்கும். அது நாங்க ஹிந்தியா இல்ல வந்து வேற மொழியா அப்படிங்கறத நாங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதனால மும்மொழி கொள்ளி நல்லது அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. சொல்லிட்டோம் தெளிவாகவும் சொல்லப்பட்டு விட்டது. இதுக்கு அடுத்தபடியா இது இப்படி இருக்குல்ல, இந்தியாவுக்கு $21 மில்லியன் நிதி உதவியை அமெரிக்கா ரத்து பண்ணிருக்கு. இதுக்கு ட்ரம்ப் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகிலேயே அதிக வரி விதிப்பு நாடு இந்தியா தான், அவங்க கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, அதனால அவங்களுக்கு எதுக்கு நிதி உதவி? அப்ப ஒருவேளை வந்து மத்த கட்சிக்காரங்க எல்லாம் சொல்லுங்க, அமெரிக்க அதிபரே சொல்லிட்டாருப்பா, அமெரிக்காவே சொல்லிட்டாப்பா, இந்தியாவிட்ட நிறைய பணம் இருக்கு, பொருளாதாரத்துல மிகுந்த நாடு இந்தியா அப்படிங்கறது. அதுல வந்து என்ன அவர் சொல்றாருன்னா, அது நிதியை மறுக்கிறதுக்கு அவர் சொல்ற காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அதிக வரி விதிப்பு. அதிக வரி விதிப்பு மூலம் அந்த நாடு அதிக வருவாயை பெறுகிறது, அதிக பணம் அவங்களுக்கு வரி விதிப்பு மூலம் கிடைக்குது. இது வந்து உண்மை இல்லைன்னு சொல்ற முடியாது. அவங்க வந்து பொருளாதாரத்துல வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய இது பூரா கட்டமைப்புலாம் வளர்ந்தாச்சு, அந்த நாட்டுல வறுமை கோட்டு கீழே யாரும் கிடையாது, தனிநபர் வருமானம் எல்லாம் ஏறிச்சுன்னா ட்ரம்ப் சொல்லல. இந்தியாவில ஆனா பணம் நிறைய வச்சிருக்காங்க. ஆனா வந்து வரி விதிப்பு மூலம் அவங்க கிட்ட அதிக பணம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏழை நாடு இந்தியா இல்ல, ஏழை நாடுன்னு சொல்ல, ஏழை நாடு இந்தியா இல்லன்னு சொல்லல, வரி விதிப்பு மூலம் அவங்களுக்கு அதிக பணம் கிடைக்குதுன்னு தான் சொல்றாரு. உலகிலேயே அதிக வரி விதிப்பு உள்ள நாடு இந்தியான்றதான் அவருடைய அடிப்படை. இது அதுல என்ன சொல்றேன்னா, குறிப்பா அமெரிக்க பொருட்களுக்கு வந்து அதிக வரி விதிக்கிற நாடு இந்தியா தான். அதனால வந்து இந்தியாவில வந்து அமெரிக்க பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்ப இதா இருக்குது, வேற மாதிரியா சொல்றாரு. அதனால வந்து அந்த இதுல வந்து அத உண்மை இல்லைன்னு சொல்ற முடியாது. இந்தியா இவங்களே சொல்றாங்களே, இந்த மாசம் எங்களுக்கு 2 லட்சம் கோடி ஜிஎஸ்டி மூலம் கிடைச்சிருக்கு, 3 லட்சம் கோடி கிடைச்சிருக்கு இந்த கால நிதியாண்டுல அப்படின்னு இவங்களே சொல்றாங்க. அதனால வந்து அப்படி சொன்னீங்க அப்படின்னாங்க, நீங்க இந்த மும்மொழி கொள்கை வந்து என்ன சொல்றாங்கன்னா, வந்து நாங்க வந்து தமிழர்கள் மட்டும் ஹிந்தி படிக்கலைங்க, அதே மாதிரி நாங்க அதுக்கு பதிலாக வந்து வடமாநில மாணவர்களும் வந்து தமிழை தேடி படிக்கிறாங்க, தமிழ் இலக்கியங்களை தேடி படிக்கிறாங்க, இந்த கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கட்டும், வடமாநில மாணவர்களாக இருக்கட்டும், அவங்க தமிழை தேடி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வடமாநிலத்தில் சொல்லிங்க. யார் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன இயக்குனர் சந்திரசேகரன், ஒரு தமிழர் வந்து இந்த மாதிரி அங்க உள்ள மாணவர்கள் இதெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாங்க, காசி தமிழ் சங்கமம் நடக்கலங்க. காசி தமிழ் சங்கத்துல வந்து நேத்திக்கு வந்து நூல்கள் எல்லாம் வெளியிட்டு அதுல வந்து இதெல்லாம் வந்து அவர் சொல்றாருங்க. காசி தமிழ் சங்கம் என்பது ஒரு அரசியல் ரீதியானது, அது ஒண்ணும் மொழி ரீதியானது இல்ல. ஆமாங்க, காசி தமிழ் சங்கம் நடத்துறதுல அதுல உள்நோக்கம் இருக்கு. அந்த காசி தமிழ் சங்கம் தமிழ்நாட்டுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. என்ன அவங்க காசி தமிழ் சங்கம் நடந்து
உங்களுக்கு முதல்ல வந்து வரலாற்றையும் புராணத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசியே தமிழகத்தோட பகுதி தான். அந்த அடிப்படையில் போட்டேன். ஏன்னா காசி இல்ல காசில வந்துதான் உங்களுக்கு காசிக்கு போனீங்கன்னா தான் அந்த தமிழ் மொழியோட அந்த மண் வாசனை அங்க தெரியும். அதனாலதான் நிறைய பேர் இங்க இருந்து காசிக்கு போறத ஒரு பெரிய இதா வச்சிருந்தாங்க. காலங்காலமா இங்க இருந்து நடந்தே காசிக்கு போயிட்டு நடந்து வருவாங்க. அதெல்லாம் தெரியும் தகவல்லாம். அததான் அந்த வரலாற்று தொடர்புகள் தான் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இவங்க தனியார் இது பண்ணியிருந்தாங்க கூட வந்து உள்ளபடியே அந்த ரெண்டு மக்களுக்குமான கலாச்சார பிணைப்புகளை வந்து வலியுறுத்துற வகையில் இது பண்ணாங்க. அதில் தான் வந்து நேத்திக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய இலக்கியங்களில் உள்ள தொல்காப்பியம், 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட 41 தமிழ் இலக்கியங்களை வந்து உத்தரப்பிரதேச ஆயத்தினார் வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து நிறைய மாணவர்கள் எல்லாமே வந்து தமிழ் படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா வந்து அந்த நூல்களை தேடி தேடி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வெளியிட்டு இருக்கிறாருங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் கூட வந்து இதே போன்ற அரசியல் பரபரப்பாக நிகழ்ந்தால் நேர்த்திக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், எங்கெங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அரசியலும் பண்ண மாட்டேறீங்க, ஒன்றும் பண்ணுறீங்க, உட்கட்சி விவகாரத்தை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நேர்த்திக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாருங்க. ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமைகள் சம்பவம் வந்து ரொம்ப வந்து வெற்றி தலைவணி வேண்டிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட அது என்ன சொல்றாருன்னா, பயங்கரவாதிகள் ஆட்சி நடத்தும் நாடில் கூட இந்த மாதிரி ஒரே நாளில் இந்த சம்பவம் நடந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீங்க வெட்கி தலையகுனிய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாருங்க. தினமும் நாள்தோறும் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் எந்த ஒரு செய்தித்தாளிலையும் இல்ல ஊடக செய்திகளிலையும் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமான செய்திகள் இல்லாமல் இருப்பதே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கு. அதற்கு காரணம் வந்து பெரும்பாலும் குடிதான் பெரிய மது போதை என்பது மிக மிக பெரிய மது போதை, போதை பொருட்கள் நடமாட்டம் இது வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு குறிப்பா சமீபத்துல ஒரு செய்தி கட்டுரை ஒன்றை படிச்சேன். அதுல வந்து ஆந்திராவினுடைய வடக்கு பகுதியில கஞ்சா செடிகள் அதிக அளவு பயிரிடப்படுதான். வட மாநிலங்கள் போனீங்கன்னா வீடு வீடு பக்கத்திலேயே வந்து கஞ்சா செடி வளர்ப்பாங்க. கேட்டா அது வந்து சிவபானம் அப்படின்னு பண்றாங்க. இது மதத்தோட தொடர்பு படுத்துறாங்களா என்றதெல்லாம் கிடையாது. இது வந்து தேவையில்லை. ஆனா இது இன்னைக்கு ஒரு முக்கிய வணிக பயிரா அது வந்து அங்க செய்யப்படுதான். அப்படி அந்த விளைவிக்கிற பொருளை பகிரங்கமா சந்தையில கொண்டாந்து அந்த கஞ்சாவை விற்பனை செய்ய முடியாது. அப்படி விற்பனை செய்ய முடியாதுன்ற ஒரு நிலை வரும்பொழுது அதை திருட்டுத்தனமா ட்ரெயின்ல இதுல பெரும்பாலும் ஆந்திராவில இருந்து வர ரயில்கள், அதான் ஆந்திரா பக்கம் இருந்து வரதான். அது ஒடிசாவா பீகாரா அதெல்லாம் தேவை. ஆனா அந்த பக்கத்துல இருந்து அந்த பகுதியில இருந்து வர ரயில்கள் பெரும்பாலும் கஞ்சா பிடிப்படுது. செய்திகள்ல பாக்குறோம். பெரும்பாலும் வந்து ஆந்திராவில இருந்து அந்த ரயில், ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் கைது, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் கைது, இப்படிதான் செய்திகள் வந்து செய்தித்தாள்கள்ல வருது. அப்போ இது வந்து அப்ப வந்து இங்க வர கஞ்சா இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கேரளாவுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அதுல ஒரு பகுதி இலங்கைக்கும் கடத்தப்படுது. இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மாதிரி இவங்க செயல்படுறது. அங்கங்க வந்து அங்கங்க முகவர்கள் இருக்காங்க. இது காவல்துறை நினைச்சா இந்த லிங்க் இருக்குல்ல, செயின் மாதிரி, இது காவல்துறையும் உரிய அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த இதை வந்து லிங்கை கட் பண்ண இவங்க நினைச்சா அது சாத்தியம்தான். ஆனா வந்து அந்த மாதிரி ஒரு தீவிர நினைக்கலன்னு சொல்ல முடியாது. அதுல தீவிரம் காட்டவில்லை, தீவிர நடவடிக்கை இல்லைன்னு தான் சொல்லணும். அப்ப இவ்வளவு நாளா வந்து ஒவ்வொரு நாளொன்றுக்கு வந்து போதைப் பொருள் இங்க கைப்பற்றணும் அங்க கைப்பற்றணும் காவல்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்றோம். அதையும் தாண்டி புற்றுச்சல் போல அங்கங்க அவர்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டு போகுது. மூலத்தை பார்த்து எங்க வந்து அந்த சாகுபடி உற்பத்தி செய்யப்படுகிறதோ உற்பத்தியை தடுத்தாலே போதும், அது கட்டுப்பட்டுரும். நீங்க அங்கிருந்து வர்றதை இங்க ஒண்ணு பிடிச்சேன் இங்க ஒண்ணு பிடிச்சேன் போட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுல அது செய்தியாக்குறதுல அதுல எந்த பயனும் கிடையாது. இது நீடிக்கதான் செய்யும். இந்த அவலத்தை வந்து குறிப்பா வந்து இன்றைக்கு இளைய தலைமுறை ரொம்ப அந்த போதைப் பொருளுக்கு ரொம்ப வேகமா அடிமையாகிட்டு வருது. சமூக ஆர்வலர்கள், அந்த சமூக எதிர்கால இளைய தலைமுறை அக்கறை உள்ளவர்கள் கவலைப்படாம இருக்க முடியாது. பெருங்கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்படி இருக்கல. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இப்போ வந்து
இந்த மியான்மர் எல்லையில இந்த போலி அந்த இது கால் சென்டருக்கு இதுல வந்து 7000 பேரை வந்து மீட்டிருக்காங்க. இப்ப இந்த போலி கால் சென்டர் சொல்லப்படுகிற இந்த விஷயம் அங்க மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் இருக்கு. இதை வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய குற்றங்களுக்கு இது அடிப்படையாயிடுது. இதையும் வந்து அங்க எங்கேயோ ஒண்ணு நடக்கிற மாதிரி இல்லை, இங்கேயும் அது போன்ற செய்திகள் வருது, அமைப்புகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதையும் காவல்துறை கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி சொன்னீங்கன்னா நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டக்குறை தொட்டகுறையா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இழுபறியில் இருந்த டெல்லி முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேற்றுக்கு வந்து ரேகா குப்தா அப்படிங்கிறவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் வந்து அவங்க அந்த கூட்டம் கூடி வந்து ரேகா குப்தா வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த ரேகா குப்தா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க, ஹரியானாவின் பனியா சமூகத்தை சேர்ந்தவர். இவர் வந்து அடிப்படையில் வந்து ஏபிவிபி மாணவர் அமைப்புல வந்து பயணத்தை தொடங்கி அதன் பிறகு மாணவர் சங்க தலைவராகி அப்புறம் உத்தரி பீதாம்பூரிலிருந்து கவுன்சிலராக மாறி தேர்வாகி அப்புறம் டெல்லி மாநகராட்சி மேயராகவும் இருந்து அதன் பிறகு இப்ப டெல்லியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஷாலிமர் பாக் தொகுதியிலிருந்து வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கார். இன்றைக்கு முதல் முறையா வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிறார். நான்காவது பெண் முதலமைச்சராக அப்படிங்கிறது. ஆமா, உள்ளபடி அது நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா வந்து பெண் முதலமைச்சர் ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க, ஆனா பெயர்கள் வந்து வேற யாரு, இவங்களா அந்த பட்டியல் சமூகத்திலிருந்து வராங்களா இல்ல பெண் ஒருத்தவங்க வராங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த நேரத்துல வந்து ஒரு பெண் வந்து 4வது முதலமைச்சரா அது பெரிய விஷயம் தான். ஏன் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க, ஆமா, ஷீலா தீட்சித் இருந்தாங்க, அப்புறம் அதிஷி இருந்தாங்க, அடுத்து வந்து ரேகா குப்தா இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அதோட என்ன அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பெயர் தெரியாமல் அறிமுகம் இல்லாத வந்து நபர்களை வந்து பாஜக அந்த மாதிரி முதலமைச்சராகிறது வந்து இது தொடருது. அதனால என்ன சொல்றேன்னா, அரசியல் பின்புலம் இல்லாதவர்களுக்கும் உயர் பதவி கிடைக்கும் என்பது, அதாவது வந்து மத்திய பிரதேச தேர்தலில் இருந்து வந்து பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது, உணர்த்தி வருகிறது அப்படின்னு சொல்லி சமூக நோக்கர்கள் வந்து இது பண்ணிருக்கு நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தாலும் கூட சொல்லுங்க, உக்ரைன் போருக்கு காரணமே செலன்ஸ்கி தான் சொல்லி ட்ரம்ப் அதிரடியா அடிச்சிருக்கு. இப்ப இதன் மூலம் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அநேகமா உக்ரைன் ரஷ்ய போர் முடிவுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். காரணம் கேட்டீங்கன்னா அடாவடியா இதுக்கு வரணும். என்னன்னா உக்ரைன் அதிபருக்கு முன்னாடி வந்து இது பண்ணும்போது நான் வந்து புதின்கிட்ட பேசும்போது வந்து நான் 2 பேர்ட்டையும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி ஒரு புறம் சொன்னாலும் கூட வந்து அந்த பகுதிகளை வந்து நீங்க உக்ரைன் வந்து விட்டு கொடுத்துருணும், ரஷ்யா ஆக்கிரமிச்ச பகுதிகளை விட்டு கொடுத்துடணும், வந்து நீங்க அப்படியே சமாதானமா போயிருங்க, இதுக்கு மேல எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போருக்கே அந்த உக்ரைன் அதிபர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டதால உக்ரைன் தரப்பு, ஏன்னா உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகள் ஆதரவோட தான், அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் ஆதரவோட தான் இது வரைக்கும் ரஷ்யாவோட போரிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இனிமேல் வந்து ட்ரம்பே இது போல சொல்லிட்டதால அநேகமா உக்ரைன் போர் மிக பெரிய பின்னடைவு சந்திக்கும். அதனால அந்த போர் விரைவில் முடிவுக்கு வரலாம் அப்படிங்கறது சொல்றேன். ஆனா அப்படி முடிவுக்கு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு விவகாரம் வந்து முடிவுக்கே வர மாதிரி தெரியலீங்க. அதை ஒட்டிதான் நேற்று உச்ச நீதிமன்றம் வந்து கேரள அரசுக்கு வந்து ஒரு தலையில வந்து ஒரு கொட்டுட்டோம்னு வச்சுட்டாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முல்லை பெரியார் அணை விவகாரம், அந்த அணை விவகாரத்துல நீங்க சிறுபிள்ளைத்தனமா நடந்து போறீங்க அப்படின்னு சொல்லி 25 வருஷமா வந்து முல்லை பெரியார் அணை விவகாரம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படின்னா அந்த முல்லை பெரியார் அணைக்கு இப்போ வயசு இந்த 25 வயசு ஆயிடுச்சு, இதுலயே எதுவும் நடக்கல, நீங்க வந்து 19 வந்து சின்ன பிள்ளைத்தனமா வந்து ஆனா வந்து அணை இடிஞ்சிரும் போயிடும் வரும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்க வந்து கேரள அரசு இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முல்லை பெரியார் அணை தொடர்பான மூல வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் அதை ஒட்டி வந்து சின்ன சின்ன வழக்கு என்ன அப்படின்னா, மரங்கள் வெட்டுறது, அங்க வந்து வாகன நிறுத்தம், இதெல்லாம் வந்து தடை பண்ணும். முல்லை பெரியார் அணையோட மூல வழக்கு என்று எதுவும் கிடையாது. அது இறுதி தீர்ப்பு அணை உறுதியா இருக்குன்னு சொல்லி ஆமாங்க ஏற்கனவே தீர்ப்பெல்லாம் வந்தாச்சு. ஆனாலும் தொடர்ந்து கேரளாவில வந்து அந்த காங்கிரஸ் எந்த அரசு வந்தாலும் சரி, காங்கிரஸ் எந்த அரசு வந்தாலும் அணைக்கு பாதுகாப்பு அதுதான் வந்து இப்ப அவங்க பேசிக்கிட்டு இருந்தலாம். இதுல என்ன அரசியல்னா, அந்த முல்லை பெரியார் அணையோட நீர்பிடிப்பு பகுதிகளில் நிறைய வந்து இந்த
இது காட்டேஜுகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிச்சு பண்ணிருக்காங்க. அப்போ முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை 152 அடி அளவுக்கு உயர்த்தும் பொழுது இந்த காட்டேஜ் பகுதி இந்த இதெல்லாம் வந்து மூழ்கிடும். தோழர்கள் நடத்துற அரசாங்கத்திலயும் வந்து தொழிலதிபர்களுக்கு தான் வந்து முதலிடம் தராங்க. ஆமா ஆமா, அது அது வந்து சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கன்னு. அவங்க வந்து ஏன்னா இந்த பிரச்சனையை ரொம்ப பெருசாகி விட்டதே அச்சுதானந்தன் முதலமைச்சரா இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவுல அவங்க முல்லை பெரியார் அணை பிரச்சனை ரொம்ப ஊதி விட்டது. அந்த டேம் 1999 படம் பண்ணதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல தொடர்ந்து அங்க யாராவது ஒருத்தவங்களை அனுப்பி தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்துல ரிட் மனுக்களை தாக்கல் செய்யறது, அதுல வந்து இது பண்றது எல்லாம் பண்றாங்க. நேற்று வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவா சொல்லிருக்காங்க மூல வழக்கு அந்த இது வந்து முடிஞ்சு போன விஷயம். இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அணை தமிழக அரசு என்ன சொல்லுதா, அணை இந்த பேபி அணையை பலப்படுத்துறது, அவங்க 152 அடி தண்ணி உயர்த்து என்னென்ன அவங்க சொல்றாங்களோ அந்த கோரிக்கைகளை வந்து இது பண்ணா அதை அறிக்கை தாக்கல் பண்ணணும் சொன்னீங்கன்னா அதான் அவங்க சொல்றாங்க. நீங்க சின்ன பிள்ளைத்தனம் பேபி மாதிரி நடந்துக்காதீங்க. கேரளா அரசு நீங்க தமிழக அரசு மெட்டல் படகை பயன்படுத்தினாலும் அதுக்கு அனுமதி தர மாட்டேன்றீங்க. அங்க உள்ள வந்து அணை பராமரிப்புக்காக அங்க உள்ள மரங்களை வெட்டினாலும் அனுமதி தர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்காதீங்க. அணை பாதுகாப்பா இருக்கு. அந்த அணை பாதுகாப்பு விவகாரத்துல வந்து எந்த கேள்வியும் எழுப்ப முடியாது, அது முடிந்து போன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேத்துக்கு வந்து கேரளா மிக தெளிவான ஒரு பண்றாங்க. இது ஒரு நல்ல செய்தி, தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தமிழக விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி தான். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து இந்த மணல் குவாரி, இந்த தாது மணல் கொள்ளை, கனிம வளம், தாது மணல் கொள்ளை விவகாரத்துல சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தெளிவான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவுல வந்து என்னன்னா வழக்கை சிபிஐக்கு மாத்திட்டாங்க. வழக்கை சிபிஐக்கு மாத்தி உத்தரவிட்டு இருக்கு. அந்த இழப்பீடு வந்து தனியார் நிறுவனங்கள் இருந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுல வந்து இப்ப பத்திரிகை செய்திகள் இதுல கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதே போல நடந்திருக்கிற மற்ற மணல் கொள்ளை, இயற்கை கனிம கொள்ளை, குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுல எந்த இயற்கை வளங்களே இல்லாத மாநிலமா, இன்னைக்கே ஆறுகள் குளங்கள் எதுவுமே இல்ல, இயற்கை வளங்களே இல்லாத மாநிலமா ஆயிடும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து இது பண்றாங்க. குறிப்பா அந்த இல்ல ஆறுல மணல் இல்லைங்க, ஆறு நீங்க போய் நீங்க வேணா ஒப்பீட்டளவுல சோதனை பண்ணி பாருங்க. வட மாவட்டங்கள்லாம் நோண்டினீங்கன்னா மணல் வராதுங்க, மண்ணு தான் வரும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இருக்கின்ற மணல் எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு மணல் அள்ளுவதற்கு அடிப்படையான விதி என்னன்னா எந்திரத்தை பயன்படுத்தி அள்ளக்கூடாது. இது அடிப்படையான விதி. ஆனால் மனித சக்தியை கொண்டுதான் மணல் அள்ளணும். அந்த மேல படிந்திருக்கிற மணலை மட்டும்தான் அள்ளணும் அப்படின்றதெல்லாம் விதிகள் இருக்கு. கிராமங்கள்ல அந்த காலத்துல வந்து வீடு கட்டும் போது என்னன்னா டயர் வண்டியில போய் இது பண்ணுவோம், தேவைக்கு இது பண்ணுவோம், அதெல்லாம் இருந்து. ஆனா அவங்கள மட்டும்தான் இவங்க போய் வந்து பிடிப்பாங்க அப்படின்றது. எந்த ஆற்றில் உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து எந்த ஆற்றுல வந்து ஆற்றின் நடுப்பகுதியில் மரம் வளர்ந்துருக்கு, செடி வளர்ந்துருக்கு, கொடி வளர்ந்துருக்கு. மணல் இருக்கின்ற இடத்துல அவ்வளவு அதிகமாக வளராது. ஆனால் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆற்றின் நடுவில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம், செடி, கொடிகள் எல்லாமே வளர்ந்து புதராக மண்டி கிடக்கு. என்ன காரணம்னா அங்க மணல் இருக்கிற இடத்துல வந்து விட்டதுனால வந்து அங்க மணல் சொல்லுவாங்க. மணல் இருக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்காது. ஆனா இன்னைக்கு ஆத்துக்கு நடுவுல மரமே வளர்ந்து அங்க புதரா மண்டி கிடக்குதுன்னா அதுல வந்து தரைக்கான மணல் எல்லாம் இருந்தால்தான் அந்த ஒரு சூழ்நிலை வந்து. இது மட்டும் இல்ல, இந்த ஆற்றுப்படுகையில் இருக்கிறவங்கள அந்த காலத்துல பெரிய ஒரு அவங்க வரப்பிரசாதம் பெற்றவங்க மாதிரி எல்லாம் பேசுவாங்க. இல்ல அந்த அவங்களே வந்து என்ன சொல்றாங்க, அவங்களே என்ன சொல்றாங்கன்னா அப்படியே வந்து நிலத்தடி நீர் எல்லாம் போய் நாங்களே 200 அடி 250 அடி ஆழத்துக்கு குழாய் போட்டுதான் இப்ப தண்ணி எடுக்கிறோம். முன்னெல்லாம் 60 அடியில 40 அடியில எங்களுக்கு தண்ணி கிடைச்சது அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களாம் வந்து இப்ப விவசாயமே வந்து ஆற்றுப்படுகையில ஆற்றங்கரையில எல்லாம் இப்ப மரமே இருக்காது. ஏன்னு கேட்டாக்கா அந்த மரங்களுக்கு உரிய நீர் வந்து மணல் இருந்தாதான் கிடைக்கும். தண்ணியே கீழே போயிட்டதால அந்த மரங்கள் எல்லாம் பட்டு போகுது. அதாவது என்ன அப்படின்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆறோட அகலம் நீளம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த ஆற்றங்கரை ஓரக்கிற வந்து அந்த நில உரிமையாளர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமா மண்ணை கொட்டி ஆறை ஒரு புறம் அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அதோட என்ன அப்படின்னா மரங்கள் ஒரு புறம் வந்து வளர்ந்து ஆறு ஓடை ஓடுபாதையாகி. ஒரு உதாரணம் சொல்லணும்னா
திருவண்ணைநல்லூர் அந்த இதுல வந்து மலட்டாறுன்னு ஒண்ணு போகுது, போயிட்டு இருந்து ஒரு காலத்துல. இப்ப வந்து என்னாச்சுன்னா பூரா வயல்வெளியாவும் இதாகவும் சவுக்கு தோப்பாவும் அந்த ஆறே ஆக்கிரமிப்பு, ஆறு அழிந்து விட்டது, ஆறே இல்ல. இனிமேல் அந்த ஆற்றை மீட்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. இந்த விஷயம் அதான் சொல்றேன், இயற்கை வளங்கள்ல அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்ன்றதுல இந்த தமிழகத்தை ஆண்ட எந்த கட்சிகளுக்கும் அக்கறை இல்லை. ஆட்சியாளர்கள் இது வரைக்கும் அதுல ஒரு இதுவும் பண்ணல, வாக்கு அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு இயற்கை வளத்தை எடுத்து இல்ல வருவாய் அதாவது வருவாய் இனங்களை எடுத்து இந்த தான தர்மம் பண்றது தர்மகர்த்தா உத்தியோகம் தான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால இயற்கை வளங்கள் கனிம வள கொள்ளை விவகாரத்தில் அரசு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம வந்து குறிப்பிடுறதா இருக்குது. அப்படி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க அடுத்து வந்து கிட்டத்தட்ட வந்து வழக்கறிஞர்கள் கருப்பு தினம். வழக்கறிஞர்கள் கருப்பு நேற்று வந்து நீதிமன்றத்தை புறக்கணிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2009ஆம் ஆண்டு ஈழப்படுகொலை, இலங்கை தமிழர் படுகொலையை கண்டித்து வந்து நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் திசை திருப்பும் விதமாக வந்து நீதிமன்ற வளாகத்தில் வந்து வழக்கறிஞர்கள், ஏன்னா வழக்கறிஞர்கள் தான் அந்த நேரத்துல வந்து கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாங்க. அது பெருசா வந்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டங்களை திசை திருப்பும் விதமாக வந்து அங்க வந்து திட்டமிட்ட சதி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இல்ல அந்த திட்டமிட்டு அந்த தாக்குதல அதான் சொல்றேன், அரங்கேற்ற வழக்கறிஞர் மீதான தாக்குதல் அது ஒரு திட்டமிட்ட தாக்குதல். இது உயர் நீதிமன்றமும் தெளிவா தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லா தரப்பும் தாக்குதலுக்குள்ளாச்சு. முழுக்க முழுக்க அந்த உயர் நீதிமன்ற வளாகத்தில் நடந்த அத்துமீறல், அது ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு அத்துமீறல். அந்த அத்துமீறலை அரங்கேற்றதுக்கு பின்னாடி இருந்த அரசோட கை இருந்தது. இதற்கு காரணம் வந்து தனது அரசுக்கு ஈழ பிரச்சனையால ஒரு எதிர்ப்பு வந்து தன் அரசு ஆட்டம் கண்டுடுமோ என்ற அச்சத்துல இருந்த முதலமைச்சர் அந்த இதை வந்து நிறைவேற்றி அந்த விஷயத்தை திசை திருப்பினார். அதனாலதான் வந்து அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட தினத்தை கருப்பு தினமா கடைபிடிக்க பிப்ரவரி 19ஆம் தேதி, ஆண்டுதோறும் பிப்ரவரி 19ஆம் தேதி கருப்பு தினமா கடைபிடித்து வந்து வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றம் எல்லா இடங்களையும் வந்து வழக்கறிஞர்கள் செல்ல முயற்சி கைது செய்யப்பட்டு விடுதலையானதை நம்ம பாக்குறோம். ஆமா, அடுத்து வாங்க. அடுத்து வந்து கவர்னர் பொதுவெளியில் குறை சொல்வது, குறை கூறுவது அழகல்ல அப்படின்னு சொல்லி வேற அமைச்சர் சாமிநாதன் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் தாத்தா இருக்காரு இல்லைங்க, தமிழ் தாத்தாவோட 171வது பிறந்த நாள் வந்து நேற்று வந்து கொண்டாடப்பட்டதுங்க. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா வந்து தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து மாநில கல்லூரி வளாகத்தில் உள்ள சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா சுவாமிநாத ஐயர் சிலைக்கு வந்து மலர் தூவி மரியாதை செலுத்தி வந்து நேற்று வந்து சிறப்பாக வந்து பிறந்தநாளை கொண்டாடிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் சுவாமிநாதன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உவேசா சாமிநாதர் வந்து தமிழுக்காக ஆற்றிய பணியை வந்து நம்ம வந்து என்னைக்கும் மறக்க இயலாது, தமிழையும் அவரை பிரித்து பார்க்க இயலாது அது அப்படின்னு சொல்லிட்டு, தமிழின் தொன்மைக்கு சான்றாக தங்க பட்டயமாக சங்க இலக்கியம் தந்தவர் அப்படின்லாம் சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தி திணிப்பு செய்த சமயத்தில் வந்து அந்த சட்ட நகலை எரித்ததில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லி இன்று தமிழை யாராலும் தொட்டு பார்க்க முடியாத அளவுக்கு பல்வேறு கட்சியினரும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அப்படின்னு சொன்னாருங்க. யாரு? அமைச்சர் சாமிநாதன். ஆமாங்க ஆமாங்க. அப்ப என்ன அவருக்கு வயசு இருந்திருக்கான்? 4 வயசுல எரிச்சிட்டாராமா. 1938 இந்தி போராட்டம் பிறந்தே இல்ல அவரு. 1964 நடந்ததுங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம். 66 நடந்ததுங்க. அந்த போராட்டத்துல அப்ப இவருக்கு என்ன எந்த 2 வயசு கூட வச்சுங்க, 5 வயசு கூட வச்சுங்க. நானும் எரிச்சேன். இதுதாங்க சொல்றது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க பாத்தீங்களா, தமிழ் தாத்தா உவேசா. ஆமா, அதுல எவ்வளவு அந்த செய்தி எவ்வளவு முரண்பாடோ, அந்த செய்தி எவ்வளவு முரண்பாடோ அதே போல முரண்பாடு தான் இது. நீங்க மாற்று கருத்து வைத்திருக்கீங்க. அது வந்து மாற்று கருத்து இல்ல, எல்லா இடத்துலயும் இப்ப அதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஏனோ தானெல்லாம் பேசல, என்னுடைய சொந்த கருத்து இல்ல, பலரால் விமர்சிக்கப்பட்ட ஒரு கருத்து தான் இங்க சொல்றோம். அந்த தமிழ் தாத்தான்றது வந்து அவர் வந்து கல்கி தான் அவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார். சரிங்க.
அது பின்னாடி வந்து அவரை தமிழுக்கு காத்ததாகவும் தமிழுக்காக இது பண்ணதாகவும் எல்லாம் சொல்றாங்க. ஓலைச்சுவடி வந்து அது தெளிவான செய்திகள் இருக்கு. ஓலைச்சுவடிகள் வந்து யார் யார்கிட்ட போய் வாங்கினாரு, யார் யாரு அதுக்கு பணம் கொடுத்தாங்க, அது அச்சிட்டது எப்படி என்ற தெளிவான தகவல்கள் இருக்கு. அத வந்து முதல்ல இவர் வந்து தமிழ் ஆர்வலர்லாம் கிடையாது. இதுக்கு வந்து இது வந்து இப்ப சொல்லணும்னா விரிவா சொல்லிட்டு போலாம். இது வந்து பெரிதொரு தளத்துல விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அமைச்சர் வந்து நடுவுல வந்து அததான் சொல்ல வரேன். அந்த இதுலதான் நான் தான் எரிச்சேன். யார் போய் இந்த எந்த வரலாற்று ஒருவேளை வேற ஆண்டுகள்ல வந்து சொல்றாரோ குறிப்பிடுறாரோ அப்படிங்கறது நமக்கு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நல்லது நண்பர்களே. இன்றைய செய்திகள் நெஞ்சுகள் நிறைய செய்திகளை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.